Class level chapter 3 trigonometry exercise 3.1 level sum page number 92 இருக்கு. If cosecant theta minus sin theta is equal to a cube and secant theta minus cos theta is equal to b cube, then prove that a square b square of a square plus b square is equal to 1. Given எழுதிக்கலாம். இதில் cosecant theta minus sin theta is equal to a cubeல நம்ம ப்ரூவ் பண்ண போகிறதுல ஏபி தான் இருக்குது. அதனால் ஏ கியூபை லெஃப்ட் ஹேண்ட் சைடுனும் கொசிகன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டாவை ரைட் ஹேண்ட் சைடில் எழுதிக்கலாம். அப்போது ஏ கியூப் இஸ் ஈக்குவல் டு கொசிகன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா. கொசிகன் தீட்டாவை 1 டிவைடட் பை சைன் தீட்டான்னு எழுதலாம். அப்போது கொசிகன் தீட்டாக்கு பதிலாக 1 டிவைடட் பை சைன் தீட்டா போட்டால் ஏ கியூப் இஸ் ஈக்குவல் டு 1 divided by sin theta minus sin theta. LCM எடுத்தாக்கா a cube is equal to 1 minus sin square theta divided by sin theta. Trigonometric identity ல sin square theta plus cos square theta is equal to 1. அப்போ sin square theta cos square theta இந்த சைடு வச்சுட்டு sin square theta அந்த சைடு கொண்டு போனால் 1 மைனஸ் ப்ளஸ் வந்து மைனஸ் ஆகிடும். அப்போது sin square theta 1 மைனஸ் sin square theta பதிலாக cos square thetaன்னு எழுதலாமா? அப்போது a cube is equal to 1 மைனஸ் sin square thetaக்கு பதிலாக cos square theta divided by sin theta. பவரில் இருக்க 3 ஈக்குவல் டு தாண்டும் போது பவரில் 1/3 மல்டிப்ளை ஆகும். அப்போது a is equal to cos ஆல்ரெடி 2 இருக்காங்க, 2ஓட 1/3 மல்டிப்ளை ஆச்சுன்னா 2 1s are 2, 2/3. அப்போ பவரில் cos 2/3 தீட்டா டிவைடட் பை இங்கே ஆல்ரெடி சைன் 1 தான் இருக்குது, 1ஓட 1/3 மல்டிப்ளை பண்ணால் 1/3 தான். அப்போ கீழே சைன் பவர் 1/3 தீட்டா. இப்போ அதே போல் அடுத்த பி கியூபுக்கு எழுதலாம். பி கியூப் இஸ் ஈக்குவல் டு சீக்கன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. பி கியூப் இஸ் ஈக்குவல் டு சீக்கன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 காஸ் தீட்டா. அப்போது இங்கே இருக்க சீக்கன் தீட்டாக்கு பதிலாக 1 காஸ் தீட்டான்னு போடலாம், மைனஸ் காஸ் தீட்டா. எல்சிஎம் எடுத்தாக்கா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா ஆகிடும். trigonometric identity sin square theta plus cos square theta is equal to 1. அப்போது sin square theta is equal to 1 plus cos square theta equal to வந்தாடும்போது minus cos square theta. அப்போது 1 minus cos square theta பதிலாக sin square thetaன்னு போடலாமா? b cube is equal to sin square theta divided by cos theta. இங்கே பவரில் இருக்க 3 ஈக்குவல் டு தாண்டும் போது பவரில் மல்டிப்ளை ஆகும். அப்போது இங்கே ஆல்ரெடி சைனுக்கு ஸ்கொயர் இருக்குது, இன்ட்டு 1/3 மல்டிப்ளை ஆகும்போது 2/3 மாறிடும் பவரு. காசுக்கு பவர் 1 இருக்குது, இன்ட்டு 1/3 மாறும்போது 1/3 ஆகிடும். அப்போது b இஸ் ஈக்குவல் டு சைன் பவர் 2/3 தீட்டா டிவைடட் பை cos power 1/3 theta. இந்த பாட்டும் ரஃப் ஒர்க். கொஷினில் இருக்க ப்ரூவ் தட்டை ப்ரூவ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ப்ரூவ் தட்டோட எல்ஹெச்எஸ் எழுதலாம். a ஸ்கொயர் b ஸ்கொயர் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இதில் a வந்து இந்த பார்ட், b வந்து இந்த பார்ட். அப்போது ஏக்கு பதிலாக காஸ் பவர் 2/3 தீட்டா டிவைடட் பை சைன் பவர் 1/3 தீட்டா ஹோல் ஸ்கொயர். பிக்கு வந்து சைன் பவர் 2/3 தீட்டா டிவைடட் பை காஸ் பவர் 1/3 தீட்டா whole square மறுபடியும் a square cos power 2/3 theta divided by
sin power 1/3 theta whole square a square plus b க்கு sin power 2/3 theta divided by cos power 1/3 theta whole square. இந்த பார்ட்லேயும் பவரோட மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது cos power 2 divided by 3 உள்ள இருக்குது, into 2 பண்ணும்போது 4 divided by 3 ஆகிடும். அப்போ 4 divided by 3 theta divided by டினாமினேட்டரில் 1 divided by 3 இருக்குது, அதோட into 2 பண்ணும்போது 2 divided by 3 ஆகிடும். sin power 2 divided by 3 theta. இந்த பார்ட்லேயும் அதே மாதிரி பவர் உள்ள மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்படி பண்ணாக்கா 2ஓட 2/3 பண்ணால் 4/3, 1/3 into 2 பண்ணால் 2/3. இப்போது சேம் இதாக வரப்போகுது. sin power 4/3 theta divided by cos power 2/3 theta. இப்போ உள்ளேயும் அதே மாதிரி பவரை உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது 2/3 into 2 பண்ணால் cos power 4/3 ஆகிடும், divided by sin power 2 1s are 2, 2/3 plus sin power 4/3 theta divided by cos power 2/3 theta. இந்த பார்ட்டில் cos theta இருக்குது, sin theta இருக்குது. நம்மளால் கேன்சல் பண்ண முடியும். கேன்சல் பண்ணுறதுக்கு பவரை தான் கேன்சல் பண்ணணும். 4/3 cos thetaக்கு கீழே 2/3 இருக்குது. 4/3யும் 2/3யும் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் 4 minus 2 1/3. 4ல் 2 போயிடுச்சுன்னா 2/3. அப்போ காஸுக்கும் 2/3 தான், சைனுக்கும் 2/3 தான். சேர்த்து cos power 2/3 theta sin power 2/3 thetaன்னு எழுதிக்கலாம். cos power 4/3 cos power 4/3 theta. டினாமினேட்டரில் இருக்க sin 2/3 theta cos power 2/3 theta எல்சிஎம் எடுத்தால் கிராஸ் மல்டிப்ளை ஆகிடுமா? அப்போது இன்ட்டு cos power 2/3 theta plus sin power 4/3 theta into sin power 2/3 theta whole divided by sin power 2/3 theta cos power 2/3 theta. மல்டிப்ளிகேஷனில் பேஸ் சேமாக இருந்துச்சுன்னா, அதாவது cos thetaன்னு இருக்கிற பேஸ் சேமாக இருந்துச்சுன்னா பவர்ஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாம். அப்போ 4/3 plus 2/3 is equal to 6/3. கேன்சல் பண்ணால் 2. அப்போ இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி பவர் 2ன்னு போட்டே எழுதலாம். cos power 2/3 theta sin power 2/3 theta பவரை ஜாயின் பண்ணும்போது cos power 2 theta ப்ளஸ் இங்கேயும் 4/3 2/3 தான். அப்போ இதே ரூலே போட்டுக்கலாம். பவர் வந்து 2 ஆகிடுமா? sin power 2 theta divided by sin power 2/3 sin power 2/3 theta cos power 2/3 theta. இங்கே cos power 2/3 theta sin power 2/3 theta, இங்கே sin power 2/3 theta cos power 2/3 theta. மல்டிப்ளைல இருக்கிறதுனால இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். மீதி cos square theta plus sin square theta. cos square theta plus sin square theta is equal to 1 trigonometric identity படி. அப்போது is equal to 1, which is equal to RHS. Therefore LHS is equal to RHS. A square plus B square, A square B square is equal to, hence proved.